ஹாய் கைஸ், அல்சர் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு எப்படி அல்சரை சீக்கிரம் விரட்டலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணும். டாக்டர் பார்த்து எந்த ஸ்டேஜ்ல அல்சர் இருக்கு, என்ன டேப்லெட் சாப்பிடலாம், என்ன பண்ணலாம்னு கரெக்டா சொல்லிடுவார். நெக்ஸ்ட், ப்ராப்பர் டயட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலா பண்ற ரெகுலர் ஆக்டிவிட்டி. அது இல்லாம நேச்சுரல் ரெமெடிஸா நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி இளநீ சாப்பிடணும். அதாவது கோகோனட் வாட்டர். இளநீல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இருக்கு, வயிற்றுப்புண்ணை சீக்கிரமா சரி பண்ணிருமா. சோ டெய்லி இளநீ சாப்பிடணும். நெக்ஸ்ட், கற்றாழை ஜூஸ். ஐய வழ கொலன்னு இருக்கேன்னு கற்றாழை ஜூஸ ஒதுக்க கூடாது, புரிஞ்சுதா? டெய்லியும் கற்றாழை ஜூஸ் குடிக்கணும். அதாவது அல்சர் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நார்மலா சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். நம்பர் 3, தேன். அதாவது ஹனி சாப்பிட்றது வயிற்றுல இருக்க பாக்டீரியாவோட சண்டை போட்டு அந்த பாக்டீரியாவை அழிச்சிடும். சோ அதனால என்ன ஆகும், இன்ஃபிளமேஷன் சீக்கிரமா குறைஞ்சிருமா. நம்பர் 4, ஜிஞ்சர். அதாவது இஞ்சி. இஞ்சி என்ன பண்ணும், அது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி தான். சோ அது என்ன பண்ணும்னா, சீக்கிரமா வயிற்று புண்ணை சரி பண்ணிருமா. நம்பர் 5, அதிமதுரம் சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அல்சர் இருக்கிறவங்க அதிமதுரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது இல்லாம பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், அதாவது வாழைப்பழம், முழாம்பழம். ஏன்னா அது என்ன ஆகும்னா, சீக்கிரமா செரிமானம், ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிடலாம். அது இல்லாம வெஜிடபிள்ஸ், என்ன கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு ஈஸியா அல்சரை விரட்டிடலாம். தேங்க்யூ.